ஆகஸ்ட் 4, 2026. ஸோ நார்மல் செக்கப் போயிருக்காங்க. பார்த்துட்டு நீங்கள் அட்மிட் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால் நம்ப முடியல. ஆக்சுவலாக நான் வந்துட்டு டியூ டேட் எப்படியும் ஆகஸ்ட் 15, 16 இந்த மாதிரி வரும்னு நினச்சேன். ஏன்னா இவளுக்கும் பெருசாக வலி எதுவுமே வரல அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே, இப்போ செக்கப் போயிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா உடனே அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேராக சுந்தரியை போய் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை என்ன நிலவரம் அப்படின்ட்டு அங்கே பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போ போய் சுந்தரி கூட்டு போவோம். ஓகேவா? The next day. நேற்று நைட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ந்தோம். அப்பயுமே வலி இருந்துச்சு, டெலிவரி ஆகலை. அடுத்த நாள் வந்துட்டு பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இப்பயும் படுத்துருக்கா. அப்போ இன்னைக்கு டெலிவரி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பெயின்லேயே இருக்கான். இப்போ வந்து லேபர் ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க. அதனால் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அநேகமாக டெலிவரி ஆகிடும்னு நினைக்கிறேன். அம்மா வாங்கிக்கணும். ஸோ பாப்பா அம்மாவும் நல்லா இருக்காங்க. பெயின் மட்டும் இருக்குது. சிசேரியன் தான், நார்மல் டெலிவரி இல்லை. கொஞ்சம் பெயின் இருக்குது அவளுக்கு. இப்போ வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு பெட்டு, கொஞ்சம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கணும். சும்மா இப்போதைக்கு அதை போய் வாங்குவோம். போட்டோ என்ன வீடியோ எடுத்தீங்களா? ஆமாம் ஆமாம், வீடியோ. அப்படியே அப்படியே. ஓய் எப்படி இருக்க? தேவா, இவரே தம்பி ஜீவா. எங்க என்ன சொன்னப்போ? ஹை गाइस, தாங்க தேவா, இவரே தம்பி ஜீவா. தம்பி ஜீவாங்க. அதான் அவங்க அவன் தம்பியா? காருடா, கார் நீ விளையாட மாட்டியா? இந்தா இதுல உனக்கு பொண்ணு நான் பாத்துட்டேனே. பாத்துட்டியா? இந்த அவளை பொண்ணு. Thank you மாமா. Thank you. ஓகே. போன் எடுங்க. குட்டி தங்கம். வேற போச்சு. முடிச்சிருச்சு பாப்பா தங்கா. நான் இருக்கோம். நீ வாச்சு. போடுங்க. உட்கார்ந்து வீட்ல. பேரு நம்ம பாப்பா பேரு. இனிமே தான் தங்க வைக்கணும். ஏதாவது முடிவு பண்ணீங்களா? நாங்க இன்னும் வெளியே வரல, எதுவுமே யோசிக்கல இப்போதைக்கு. நீ ஏன்டா அப்படி பாக்குற? நீ ஏன்டா அப்படி பாக்குற? நீ தம்பி
வரா இங்கட வரான். என்னடா போக மாட்டேன். அவனுக்கு ஒண்ணும் புரியாது. நீ தானே சொன்ன பாய் வேணும்னு சொல்லி. அதே பாய் வேணும். இப்படிதான் பேசணும். குட்டி பாப்பாட்ட பேசிதான் பாப்பாட்ட தான் பாப்பா புரியும். குட்டி விரலே நீர் போறேன் எவ்வளவு இருக்கு. கைய வச்சு நான் புடிச்சுக்குமா வச்சுப்பா அப்படியே புடிச்சுக்குவாங்க. நைட்டு குடிச்சது பால் பாலே குடிக்கல. நம்மகிட்டே இருக்கட்டுமா நாங்க என்ன தெரிகிறது இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ட்ரீட் பண்ணிட்டு தான் கொண்டு போய் கொடுக்கணும். நர்ஸை கூப்பிடுங்க, எழுப்பி உண்ணுமான்னு கேளுங்க. 4 மணி குடிச்சதுக்கு அப்புறம் எப்ப குடிக்கணும்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எழுப்பாதீங்க, அந்த பிள்ளைய அழுதா மட்டும் கொடுங்க. அதான் நானும் சொன்னேன். தூக்கி வச்சிருந்தா கம்முன்னு இருப்பியா, கீரை படுக்க வச்சு அழுதுருக்கேன். ஆமா இப்ப அழுதாங்கல்ல. அவனுக்கு இப்படி தூக்கி வச்சிருந்தா ரொம்ப பிடிச்சி ஆட்டாதா பழக்காத. இதெல்லாம் ஆட்டினீங்கன்னா அப்புறம் அதே மாதிரி ஆட்டணும்னு ஆசை. நீ தான் தொட்டில் ஆட்டணும். பரவாயில்லையா? நைட்ல நீ தான் எல்லாம் பண்ணணும். தண்ணி வந்தா Tomorrow. வந்துட்டான் கேமரா தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. இதுங்க பயத்துல பிறந்துட்டு 40 அவஸ்தை இருக்கே. எப்பா முடியலடா. விசாம என்ன யாருக்காவது தத்தி கொடுத்துருண்டடா. உங்களுக்கு புண்ணியமா போகும். நான் 2 கையில குத்திட்டு உட்காந்துருக்கேன். சரி வீட்டுக்கு வந்தாமா. ஸோ இப்போ வந்து ஆஸ்பத்திரி வந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம். டிஸ்சார்ஜ் ஆகி நேராக இவங்க வீட்டுக்கு போய் அங்கே இவங்களை ஒப்படைச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். அப்போ வந்து யாராவது கோவப்பட எப்படி கேள்வி பாய். ஸோ ஃபைனலி குழந்தையும் அம்மாவையும் அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு நாங்கள் இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு இது எப்படி அந்த எக்ஸ்பிரஷனை வெளியே காட்டுறதுன்னு எனக்கு தெரியுது. ஒரு உண்மையிலே எனக்கு அந்த டைம் டெலிவரி டைம்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. அவளுக்கு வந்து சிசேரியன் தான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நார்மல் டெலிவரி ஆகலை. ஆக்சுவலாக அதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. அந்த டைமில் ரொம்ப பயந்துட்டேன். என்னால் நல்லபடியாக வந்துடணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி நல்லபடியாக 2 பேருமே இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பையன் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். எப்படி சொல்ல, எனக்கு எதாவது சொல்கிறேன்ல, ரொம்ப சந்தோஷம், பதட்டம், ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜ் போயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பொறுப்பாக நல்லபடியாக வளர்க்கணும். இதை வீடியோ எடுக்கும்போதே கேட்டேங்க, இதெல்லாம் வீடியோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, இது வந்து நான் மறந்துடக்கூடாது, மறக்க மாட்டேன். பட் இது வந்து ஒரு வீடியோவாக நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறப்ப ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இப்போ இந்த வீடியோலேயே நான் வந்துட்டு சுந்தரி வந்துட்டு அவர் பெயினில் கத்துறது இதெல்லாமே நான் ஆட் பண்ணியிருப்பேன். எனக்கு தோணுச்சு, இல்லை ஆட் பண்ணலாமா என்னான்னு தெரியல, பட் தோணுச்சு, ஆட் பண்ணிட்டேன். அவள் பார்த்தா கொஞ்சம் திட்டுவானிய. பட் அவளே இந்த வீடியோலாம் அடுத்து பார்க்குறப்ப என் பிள்ளைகிட்ட அது சொல்லி காமிப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை நான் பெற்றேன், நீ இப்படி தான் பிறந்த அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோவை என் பையன் இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்.
ஸோ அதுக்காண்டி தான் அதெல்லாம் நான் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்பாவாயிட்டேன். என்னால் நானே சின்ன பையன் தாங்க. எனக்கு கல்யாணம் ஆனதே என்னால் பெருசாக இது பண்ண முடியல. அதுக்குள்ளேயும் அப்பாவாயிட்டேன் அப்படின்றது ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. எனக்கு பதட்டமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்லபடியாக வளர்க்கணும் இந்த பையனை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் வரிசையாக வீடியோவோ அந்த மாதிரி தான் வரும். ரீல்ஸ் வரும், வீடியோஸ் இருக்கும், எடுத்து போடுவோம். அவன் தான் இனிமேல் நமக்கு என்டர்டெயின்மெண்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய், see you.